பேர் என்ன? பேர் மோகன். பேர் என்னப்பா? மோகன்ராஜ். மோகன்ராஜா. என்ன செய்யுது பையனுக்கு, என்ன ஆகுது? அடிக்கடி பிச்சு வரும். வந்தவொடனே விழுந்து மண்டை உடஞ்சி போயிடும். ஃபிக்ஸ் வருதுன்னா ஒரு நாளைக்கு அப்படி வருது? ஓ சரி, டெய்லியே வருது. டாக்டர் பாத்தீங்களா இல்லையா? மெட்ராஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டேன். என்ன சொல்றாங்க? என்னத்துக்கு சொல்றாங்க, எல்லாம் பார்த்து சரியா வராது, மாத்திரையை கொடுங்கன்னு சொன்னாங்க. மாத்திரை கொடுத்தாலும் மாத்திரையும் நிக்க மாட்டேங்குது. 2000 மாத்திரை, அது 2 மாத்திரை தான் வாங்குறோம். ரொம்ப கஷ்டம் சார். இந்த பயலால அந்த மாதிரி இதை விட்டு இங்கிட்டு போக முடியல. மனைவி வேலை பார்த்தா குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா? ஆமா. அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? கொத்தனார் வேலைக்கு போகுது சார். ஒரே பையனா உங்களுக்கு? இல்ல, இன்னொரு பையன் இருக்கான். ஒரு பையன் தனியா இருக்காரு. தம்பி என்ன செய்யுது உனக்கு, என்ன பிரச்சனை, என்ன சொல்ல? அண்ணன் சொல்லு. என்ன வயசாகுது உனக்கு? வயசு 22 வயசு ஆகுது. அப்புறம் பொழுதுக்குள்ளே வெட்டுவான், தூக்கி விடுவான். தூக்கி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு திருப்ப நின்றுக்கான். ஒவ்வொரு தடவை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெரிய பிரச்சனை ஆகிடும். பெரும் சிறுவங்க எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன செய்யறது, ஆசிரியர் கொண்டாந்து விட சொன்னாங்க. அங்கேயும் சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கேயே தான் நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒண்ணுக்கு போனா கூட்டியாந்து விட்டு திருப்பி கூட்டி விடணும். கால மாதிரி தான். இந்த விஷயத்துல உண்மையுமே பெரிய மனசுதான். உண்மையுமே பிள்ளைக்காக இவ்வளவு தூரம் பக்கத்துலயே இருந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்துக்கிறீங்கல்ல. ஏங்க கேக்குறீங்க? அவங்க ஒரு ஆள் வேலைக்கு போய் குடும்பத்தை, அவங்க ஒரு ஆள் தான் போறாங்க. கவலைப்படாத, மாறும் சரியா? ஏதாவது சரி பண்ண முடியும்னா கூட நம்ம சரி பண்ணலாம். நீங்களே டாக்டரை பாத்துட்டேங்கிறீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, மாத்திரை செலவுக்குலாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லணும்னா சரி நேரா வந்து பாத்துட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிதான் நான் வந்தது. நம்ம பாத்துக்க வேண்டிய வயசுல நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது சார் உண்மை. இருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கறேன். கொஞ்சம் அப்பப்ப நடந்து பாரு, வீட்டுக்குள்ளேயே நடந்து பாரு. ஃபுல்லா மாத்திரைகள் கரெக்டா சாப்பிடு. மண்டை ஃபுல்லா இதா இருக்கும், காயமா இருக்கும். ஆமா, தையல் அங்கோ தையல். இது இந்த கீழே விழுந்தா மண்டை பல்லெல்லாம் இதா எல்லாம் கீழே விழுந்துதான். செலவு கடை வாங்கிட்டு தான் போய் பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்கேன் எடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சரி பண்ண முடியாதுப்பா, ஆபரேஷன் பண்ணா உயிருக்கு ஆபத்து. இந்த மூளையில பாதிச்சிருக்கா, சிறு மூளையில. ஐயோ, கரெக்டா 8 வயசுல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்க பாரு, உனக்கு எல்லாத்தோட பெரிய துணை யார் தெரியுமா? அவங்க அப்பா. அவர் இருக்காரு உன் கூட. எல்லாருக்கும் இந்த இது கடவுள் வந்து கொடுத்துட மாட்டார். நம்ம அவங்கள பாத்துக்கலாம். அவர் இந்த வயசுல உன்னை பாத்துக்கிறாரு பாரு, கூட சொல்லாரு பாரு. அவனுக்கு எதுனா நான் தான் நிக்கணும், அவனுக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும். அவர் இருக்காரு சரியா? தைரியமா இரு. அந்த இது வந்து கொடுப்பன வந்து எல்லாரும் கிடைச்சிடும், உனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு கவலைப்படாதீங்க. ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன் சரியா? இதுக்கு எந்த விதத்துல ஆறுதல் சொல்லன்னு தெரியல. ஆனா உங்க கஷ்டத்துல அவங்களுக்கு மாத்திரம் இருந்தாங்க, அதுல பணம் இருக்கு. எது நினைக்க வேணாம். அவனுக்கு என்னால முடிஞ்ச ஒரு மாத்திரை நீங்க வாங்கி கொடுக்கறதுக்காக நான் உதவி பண்றேன். ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் எல்லாம். சரி, நீயும் தைரியமா இருக்கணும். உன்னோட வாழ்க்கை இது. நீ வாழ்ற கடவுள் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டாரு. அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வரணும் நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். அண்ணன் இருக்கேன், ஓகேவா? இப்போ வெளியில போனோம்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன், கார்ல கூட்டிட்டு போறேன். சரி, ஆசைப்படுறானா போய் பாத்துட்டு வரட்டும். சரி, போயிட்டு வரட்டுமா? சரி.